சார் விஜய் எல்லாருமே இப்போ பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா? தன்னோட வலையில எல்லாருமே சிக்க வைக்கணும்னு இல்லைங்க, நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே அது இருக்கும்ல. அவ்வளோ பெரிய கூட்டம் ஓட்டா மாறும்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ கட்டாயமாக நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஓகே. அப்போ இந்த தாவேக்கா கொடியை தூக்கிட்டு வந்ததே தாவேக்கா தொண்டர்கள் இல்லைங்கிறாங்க. ஏன்னா அவங்க போட்டிருந்த சட்டையிலே கருப்பு சிவப்பு வெள்ளை இருக்குது. இப்போ அவங்க ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள் தான் இந்த கொடியை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவங்க தாவேக்காவிலேருந்து ஒரு அறிவிப்பும் போயிருக்கு, யாரும் வந்து கொடியை தூக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த அந்த கூட்டணி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தால் கூட அவ்வளவு ஏழியராக அதை நம்ம வந்து வெளியில் சொல்லிக்க வேண்டாம்னு அவங்க நினைக்கலாம், எது தாவேக்கா. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே. அதில் வந்து இப்போ இந்த ஏற்கனவே ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா போனவங்க வந்து ஏடா கூடமாக பேசி அவர் அதுக்கு ஏடா கூடமாக பதில் சொல்லி அது ஆரம்பத்திலே முறிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு நாம் தனியாக நிற்பதை விட சேர்ந்து போகிறது தான் சரியாக இருக்கும்னு விஜய் நினச்சிருப்பாரு. அவருக்கு பல பேர் அட்வைஸும் பண்ணியிருப்பாங்க. அப்போ சேர்ந்து போகிறதுனா எந்த கட்சியோட சேர முடியும்? ஓகே, அதிமுகவோட தான். பட் அவர் என்ன தொகுதி ஷேரிங்னு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து இல்லை நான் வந்து தனி பெரும்பான்மை தொகுதிகளை வச்சுக்கிட்டு ஒரு 40 சீட்டு உங்களுக்கு தருவோம்னா விஜய் இதுக்காக அங்கே போகணும். ஸோ அதுமாரி சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க.